பர்மீஸ் அத்தோ ஸ்டைலில் மேகி செஞ்சு பார்க்கலாமா? இதுக்கு பூண்டு வெங்காயம் ரெண்டத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். பர்மீஸ் சமையலுக்கெல்லாம் முக்கால்வாசி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். வெங்காயத்தை போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு வெங்காயம், மெல்லிசாக நறுக்கின கோஸ், கேரட் ரெண்டத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் வேணும் அதிகமாக உடைச்சி சூப்பியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி காய்கறியும் மேகியும் சேர்ந்து மேகி வந்து ரொம்ப குழைய விடக்கூடாது. வெந்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த மேகி மசாலாவை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மேகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு சர்விங் பவுலில் மேகியை போட்டுக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, கிறிஸ்பியாக வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையும் போட்டுக்கலாம். லெமன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும். இது கூட சாப்பிட்றதுக்கு நம்ம எக் பேஜோ ரெடி பண்ணிடலாம். வேணும்னா நீங்கள் 2 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். அஜினோமோட்டோ போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, கடைசியில் தான் சேர்த்துக்கணும். எக் பேஜோவும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக் பேஜோ செய்யும்போது அதில் நம்ம பூண்டு வறுத்த எண்ணெயை போட்டுக்கலாம், நல்லெண்ணெயை. ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த எண்ணெய் வேணும்னா மேகியில் கூட 2 ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார்